தைப்பூசம் 48 நாள் விரதம் இருங்கன்னு சொல்லி நான் சொல்றப்போ, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் தைப்பூசம்னா முருகர் கோயில்ல கூட்டமா இருப்பாங்க. முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச தைப்பூசம். இந்த முருகர் பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம், முருகர் யுகம் ஆரம்பிச்சதுக்கப்புறம், முருகர் புகழ் பாடுனதுக்கப்புறம் தைப்பூசம் விரதம் இருன்னு சொல்லுங்கன்னு சொன்னது தியானத்தில தான். அப்ப அதுக்குண்டான நாளையும் முருக பக்தர் மூலியமா கோயில் எனக்கு சொல்ல வைக்கிறாரு. டிசம்பர் 25 தொடங்கி 12 வரைக்கும் இருங்க அப்படின்றப்போ, அது ஒரு பெரிய கேள்வியா வருது. 11ஆம் தானே தைப்பூசம். ஏன் இப்ப வந்து 12ஆம் தேதி நீங்க சொன்னீங்க அப்படின்றப்போ, அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்தேன். திரும்பவும் சொல்லிர்றேன். 11ஆம் தேதி மாலை தான் பௌர்ணமி நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரமும் அப்பதான் தொடங்குது. 11ஆம் தேதி மாலை தொடங்கி 12ஆம் தேதி நைட் வரைக்கும் இருக்கு பௌர்ணமி. அதனால இன்னைக்கு நீங்க முடிச்சீங்கன்னா கூட அது ஒரு குறையாவே இருக்கும். நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா, ஒரு ஃபுல்ஃபில்லா செஞ்சா தான் அது ஒரு பரிபூர்ணமான நிறைவு. அது எந்த விரதமா இருந்தாலும் சரி, எந்த வழிபாடா இருந்தாலும் சரி, பரிபூர்ணமா செய்யுங்க. அதே சமயத்தில கடின பக்தியோட செய்யாதீங்க. எளிய பக்தியில செய்யுங்க. இறைவன் எதிர்பார்க்கிறது எளிய பக்தி மட்டும் தான். நீங்க உங்கள வருத்திக்கிறதுல உங்களோட கர்ம வினை குறையத்துக்கு உண்டான பரிகாரமே தவிர, இது நீங்க பண்ணீங்கன்னா இறைவன் உங்கள பார்ப்பாருன்னு கிடையாது. உங்களோட ஆத்மார்த்தமான எளிய பக்தியே போதும்.